ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நிறைய ஆர்எக்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டுருக்கேன். எல்லா ஆர்எக்ஸ் வீடியோவிலும் நான் சொல்கிறது, நான் புல்லட்டும் பண்ணுறேங்க. புல்லட்டும் பிராண்ட் நியூவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். பக்காமான சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ப்ளஸ் புக்ஸோடு கொண்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, அதே நீங்கள் எப்படி ஒரு ஆர்எக்ஸை பார்க்குறீங்களோ அதே மாதிரி புல்லட்டும் கொண்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி புல்லட்டும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கி கொண்டு வந்த ஒரு விண்டேஜ் மைனர் புல்லட்னு சொல்லலாம், இல்லை நாட்டாம புல்லட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற அதே ஸ்டைல் புல்லட். ஏன்னா இந்த வண்டி நான் எடுத்தவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ டபுள் பாக்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், எப்படியும் அவருக்கு ஒரு 60 வயசு மேலே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஞாபகமாக சரி, ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் பாக்ஸ் வச்சு லைக் பண்ணுறதில்ல. ஆனால் இதை நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் மேலே ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளோ நாளாக நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். நானே ஒரு 3600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஏன்னா இன்ஜின் செட் ஆகணும் சொல்ல பார்த்தீங்களா, அதனால் நானே எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். நிஜமாலே சொல்கிறேன், நிறைய ஆஃபர்ஸ் வந்தது நடுவில். ஆனால் அந்த டைம்லலாம் நான் கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா இந்த வண்டியை ஓட்டி அதில் வந்து ஒரு பந்தாவே, அதில் ஒரு கெத்தே வேறு. ஏன்னா நம்ம இருக்கிறதோ சென்னையில். இந்த மாதிரி வண்டி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி விண்டேஜ் வண்டி வச்சுருக்காங்களே தவிர்த்து பாக்ஸ் வச்ச வண்டி நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்க்குறது இல்லை. அதுவும் இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருக்கும்போது அது ஒரு பேர். எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம போகிறத பார்க்குறத விட திரும்பி தான் பார்ப்பாங்க. ஏன்னா பேக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லுக்கு ஒரு விண்டேஜ் லுக்கில் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருக்கும்போது தான் எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சுது. அப்போ அந்த காலத்தில் சொக்காலாம் மடித்து விட்டுட்டு, அரை சொக்கா ஃபுல் சொக்காவை பார்த்திங்கன்னா அரை சொக்கா வரைக்கும் மடித்து விட்டுட்டு, அந்த காலத்தில் மைனரு, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பண்ணையார், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டாமெல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் போகும்போது இன்னும் கெத்தாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போலாம் வண்டியே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெத்தாக இருந்தது எனக்கே வச்சுக்கிறதுக்கு. ஸோ எப்படி இருக்குது, ஒரு ஃபுல்லி ரெஸ்டோர்ட் ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங், சாண்ட் பிளாஸ்ட்லாம் பண்ணி பெயிண்டிங் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அழகாக நான் பண்ணி அதோட பெயிண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் கலரில் வர்றது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் மோனோகிராம், அந்த 96 மாடலில் வந்த ஒரு மோனோகிராம் ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கீழே நிக்கலிங் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். வண்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஓட்டுறதுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ நார்மலாக நான் நிறைய புல்லட் கொண்டு வந்திருக்கேன். அந்த புல்லட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீட்டு வரும். ஆனால் பின்னாடி மேட்டு போட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக அது பீட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த மேட்டில் பட்டு வருது. அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ஸ்டார்ட் புல்லட். எவ்வளோ இன்ஜின் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஹேண்ட் ஸ்டார்ட் அடிக்க முடியும் பார்த்துக்கோங்க. இன்ஜின்லாம் வேலை செஞ்சுருக்க வண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 4-5 இயர்ஸ்க்கு இன்ஜினில் எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கு மேலேயும் வருங்க நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு வண்டி வாங்குகிறோன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எஃப்சிலையும் தொல்லை இருக்கக்கூடாது, ப்ளஸ் வண்டியோட ஸ்பேர்ஸு இன்ஜின்லேயும் தொல்லை இல்லாமல் ஓட்டணும் தான் எல்லோரும் நினைப்பீங்க. அதனால தான் ஃபுல்லி ரெஸ்டோர்ட் வண்டி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சீட்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக, இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம நினச்சிப்போம் எப்படா பின்னாடி ஏறி உட்கார்றதுன்னு. கொஞ்சம் ஏறி காலை போட்டு உட்கார்றது தான் கஷ்டமே தவிர்த்து உட்காந்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு காம்பேக்டாக, நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த அளவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஹைவேஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வண்டியை எடுத்துகிட்டு நான் ஒரு 2 வாட்டி பார்த்திங்கன்னா ஹைவேஸ் போயிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர் தஞ்சாவூர். ஸோ அங்கே வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய RX 100 போட்டு அதிலே பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இந்த வண்டி ஓகே, ஒரு இன்ஜின்லாம் செட் ஆன வண்டி. இப்போ 2வது சர்வீஸ் போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து காமிச்சிட்டேன்னா, யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஃபுல்லி சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் பிடிக்கல, எனக்கு பாக்ஸ் எடுத்துதாங்கன்னு கூட கேட்டாங்க. அந்த டைமில் நான் வந்து இல்லை சார், பாக்ஸோடு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் இப்போது யாருனா வீடியோ பார்த்துட்ருக்காங்க, எனக்கு பாக்ஸ் இல்லாமல் வேணும்னாலும் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, பாக்ஸோடு எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரூ அந்த நெட்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினாலிட்டி வந்துடும். இண்டிகேட்டர் மட்டும் சைடில் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது இண்டிகேட்டர் பேக்கில் இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா பாக்ஸு, உங்களுக்கு இந்த க்ரில்லு, இதுக்கு ஒரு லேபர் சார்ஜுன்னு பார்த்திங்கன்னா 12,000 15,000. எந்த ஊராக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு மாட்டுறதுக்கு அதோட சார்ஜோடு வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் இதோட ஓட்டுங்களேன், இதோட ஸ்டைலே வேறு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நான் தான் ரிமூவ் பண்ணி தரணும் இல்லை, உங்கள் ஊரில் எந்த மெக்கானிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணி தருவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணாமல் ஒரு ஸ்டைல் இருக்குன்னா இதோட ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி கிடைக்காதான்னு வெயிட் பண்ணியிருந்தேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரே ஆள்கிட்டேருந்து வாங்கின வண்டி. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. வண்டியோட கண்டிஷனும் சரி,
வண்டியோட ரன்னிங் கண்டிஷன் சரி, அவுட்லுக்கும் சரி. பெயிண்டிங் நான் சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி பண்ணது, வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நான் க்ளோஸாகவும் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் இன்ஜின் ஹேண்ட் ஸ்டார்ட்டே பண்ணிவிட்டேன். ப்ளஸ்ஸு நல்லா இருக்குது, பிக்கப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரே ஆள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ ஒரே ஆள்னால் நிறைய பேர் வாங்கி செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனராகவும் பல வருஷம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது எடுத்தது ஒரே ஆள், ஐ மீன் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. புல்லட்டில் நான் சிங்கிள் ஓனர் போன வருஷம் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த 4-5 வெஹிக்கிள் எதுவுமே சிங்கிள் ஓனர் இல்லை, தேர்ட் ஓனர், ஃபோர்த் ஓனர், செகண்ட் ஓனர் தான். ஆனால் வண்டி நல்லாயிருக்கும், எத்தனை ஓனர்ஷிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சில பேர் நான் செகண்ட் ஓனராக ஆக மாட்டேனான்னு யோசிப்பாங்க. அப்படி கொண்டு வந்த வண்டி தான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஒரே ஆள்கிட்ட தான் எடுத்தேன், அவர் வயசானவர். ஸோ அவர் ஞாபகமாக தான் இந்த வண்டியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ அது எத்தனை வருஷம் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் எவ்வளோ வருஷம் கரண்ட்டில் இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறேன். வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்த அப்புறம் உங்களுக்கு இந்த பீட்டே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓட்டிகிட்டு போகும்போது இதோட பீட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாங்க வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்து அந்த மேட் போட்ட அந்த சவுண்டு எப்படி வரும்னு நிறைய பேர் நம்ம கேட்கணுன்னு ஆசையாக இருந்திருப்போம். ஸோ அந்த வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. எப்படி இருக்குது நான் போகும்போது பார்த்தீங்களா அந்த மேட்டில் அடிக்கும்போது. ஆனால் மேட் இல்லைனா ஒரு மாதிரி கேட்கும், மேட்டோட கேட்கும். மேட்டோட வந்து ஒரு சவுண்டு கேட்கும், மேட் இல்லாமல் ஒரு மாதிரி கேட்கும். ஸோ சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குங்க. ரோட்டில் ஓட்டும் போது எல்லாருமே என்ன பார்க்க மாட்டாங்க, இந்த வண்டியை தான் அந்த அளவுக்கு. ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், பெயிண்டிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிக்கலிங்கும் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகி கூட பார்த்திங்கன்னா சூப்பராகுது. இன்னும் நான் வந்து சில பாலிஷ்லாம் போடல, பாலிஷ்லாம் போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் வெஹிக்கிளு. ஸோ வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா 2027 2027 வரைக்கும் இருக்குங்க. 2027 9th 10th மந்த் வரைக்கும் இருக்குது. 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. ஏன்னா நிறைய வண்டி நான் கொடுக்குறது எல்லாமே 2025 2026 வரைக்கும் தான். இது 2027 லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் மந்த் வரைக்கும் எஃப்சி இருக்குது. அதே மாதிரி டேக்ஸும் அப் டு டேட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட்டில் இருக்குது. எல்லாமே அப் டு டேட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே டேக்ஸு, எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே நான் அப் டு டேட்டில் தான் கொடுப்பேன். முக்கியமான விஷயம், சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த கண்டிஷனில் எடுத்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,75,000. ஸோ இப்போதைக்கு சமீபமாக நான் போடுறதில்ல இதுதான் வண்டி கம்மி. ஏன்னா நிறைய வண்டி பார்த்திங்கன்னா 1,80, 1,90, 1,85 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். எனக்கு என்ன ரேட் வருதோ அதில் வந்து நான் ஒர்க் பண்ணி என்னோடய லாபத்தை வச்சு கொடுத்துருவேனே தவிர்த்து எல்லா வண்டியுமே 1,80, 1,90, 2 லட்சம் தான் இல்லை. இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன், ஒர்க் பண்ணேன். எப்படியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் சாண்ட் பிளாஸ்ட்லாம் பண்ணி பெயிண்டிங், நிக்கலிங், அதுவும் பாக்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஒர்க்லாம் பண்ணோன்னா 1 லட்ச ரூபா 1,10,000 கீழே வந்து நல்ல ஒர்க் பண்ண முடியாது. ப்ளஸ் இன்ஜினோட சேர்த்து ப்ளஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே புது ஸ்பேர்ஸு, இண்டிகேட்டர்ஸு, லைட்டு, டூமு, மீட்ரு, லாக் செட்டு, சாவிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சாவி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசு தான். ஸோ வண்டியில் இருக்க ஒயரிங் கிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபோக்ஸு, ரிம் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ்லேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ப்ராப்ளம் வந்துடாது, அது மாட்டும் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோக்கு எடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி என்னோடய லாபத்தை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வண்டி 175 வருது. அடுத்த வண்டியும் 175 வருமானு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி 170 வரலாம், 180 வரலாம், 190 வரலாம். எவ்வளோக்கு எடுக்கிறனோ அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி என்னோடய லாபத்தை வச்சு நான் கொடுப்பேன். ஸோ 1,75,000 வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, எஃப்சி 27 வரைக்கும் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, பக்காவாக இருக்குது, ஸ்மார்ட் கார்டில் இருக்குது. வண்டியும் நீங்கள் பார்த்துட்டீங்க, பயங்கரமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி புல்லட்ஸ் உங்களுக்கு பண்ணணுன்னா, எடுத்து பண்ணி தரணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.
நான் நல்லபடியாக பண்ணித்தரேன். ஸோ தேங்க்ஸ். எனக்கு புல்லட்டுக்காகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஊராக இருந்தாலும், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் பேமெண்ட்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேஃபாக நான் பேக் பண்ணி நீங்கள் கேட்குற ஊருக்கு நான் அனுப்பிச்சிடுவோம். அப்படி தான் எல்லா வண்டியும் ஆர்எக்ஸ்லேருந்து நான் புல்லட்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் அவுட்லுக் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி ஒரு புல்லட்டை கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.